3 குருடர்கள் நீண்ட காலமாக கூட்டாகச் சேர்ந்து பிச்சை எடுத்து பிழைத்து வந்தனர். அவர்கள் தங்குவதற்கென்று ஊரையடுத்த ஒரு பால் மண்டபத்தை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தனர். காலையில் எழுந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திக்காகச் சென்று பிச்சை எடுப்பர். மாலையானதும் தங்கள் இடத்திற்கு வந்து கூடிவிடுவர். பிறகு மூவரும் கூட்டாகச் சேர்ந்து சமைத்து உண்பர். அவர்கள் பிச்சை எடுக்கும் பணத்தை கூட அவர்கள் தனித்தனியாக வைத்திருப்பதில்லை. மூவரும் தாம் பிச்சையில் சம்பாதித்த பணத்தை ஒருவரிடம் கொடுக்க, அவர் செலவுக்கு போக மீதமாகும் பணத்தை எண்ணி ஒரு பையில் போட்டு கட்டி ஒரு பானைக்குள் வைத்து குறிப்பிட்ட ஒரு இடத்தில் குழி தோண்டி வைத்து மண்ணை போட்டு மறைத்து வைப்பார். அந்த பிச்சைக்காரர்களை ஒருவன் நீண்ட நாள்களாக கண்காணித்து வந்தான். கண் தெரியாத அவர்களிடமிருந்து பணத்தை எப்படியாவது அபகரித்து விட வேண்டும் என்பதுதான் அந்த திருடனின் திட்டம். ஆனால் அவர்கள் பணத்தை எங்கு வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் 3 பிச்சைக்காரர்களும் மாலையில் அந்த மண்டபத்தில் ஒன்று கூடினர். திருடனும் அந்த மண்டபத்தில் ஒரு பக்கமாக அமர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். ஒருவன், என்ன இன்றைக்கு வசூல் எப்படி என்று பொதுவாக கேட்டான். இருவரில் மற்றவன், இன்றைக்கு பரவாயில்லை, இருந்தாலும் நமக்கு பிச்சையிடுவதில் ஏழைகள்தான் அதிக அக்கறை காட்டுகிறார்கள், பணக்காரர்கள் கொடுப்பதாகவே தெரியவில்லை என்றான். அதை கேட்ட மூன்றாவன், நீ சொல்வது 100க்கு 100 உண்மை. நாம் ஒவ்வொரு வீட்டிலும் நின்று பிச்சை கேட்கும் போது ஒரு சில வீடுகளில் உடனே வெளியில் வந்து காசுகளை போடுகிறார்கள். இன்னும் சில வீடுகளில் இல்லை போ என்று கூறி அனுப்பிவிடுவார்கள். ஆனால் ஒரு சில வீடுகளில் காசும் வராது குரலும் வராது என்று சிரித்துக்கொண்டே கூறினான். முதல் குருடன், அது எந்த மாதிரி வீடு தெரியுமா? பெரும் பணக்காரன் வீடு. அவர்கள் கதவை மூடியே வைத்திருப்பார்கள். அதனால் நம் குரல் அவர்கள் காதுக்கே எட்டாது. அப்படி எட்டுகிறது என்றால் அவர்களின் குரல் கேட்காது. நாய் குரைத்து விரட்டும், நாம் பயந்து ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று கூறிக்கொண்டே பலமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். பிறகு ஒருவன், சரி, இன்று வசூல் எவ்வளவு என்று ஒரு கையை நீட்டினான். மறு கையால் தன் பையிலிருந்த பணத்தை எடுத்து வைத்துக் கொண்டான். மற்ற இருவரும் அவனிடம் தத்தம் வசூல்களை கொடுத்தனர். கண் குருடான நிலையிலும் அவன் பணம் ஒவ்வொன்றையும் தடவி பார்த்து எவ்வளவு ரூபாய் என்று நிதானமாக அறிந்து எண்ணி முடித்தான். அவன், சரி, இன்று இப்பணத்தையும் நாம் இருப்புடன் சேர்த்து கட்டி விடுவோமா என்றான். மற்றவர்களும் சரி என்றனர். பின்னால் உட்கார்ந்திருந்த திருடன் பரபரப்புடன் அவர்கள் செய்ய போவதை கவனித்துக் கொண்டிருந்தான். அவர்களில் ஒருவன், நேற்று வரை 8000 ரூபாய் உள்ளது, இன்றைய 20 ரூபாயையும் சேர்த்தால் 8020 ஆகும் என்று கூறிக்கொண்டே அந்த பணப்பையை மறைத்து வைத்திருந்த இடத்திற்கு சென்றான். குறிப்பாக அறிந்து மண்ணை தோண்ட முயற்சித்தான். அந்த இடத்தை தெரிந்து கொண்ட திருடன் பொறுமை இழந்து வேகமாக சென்று அவன் கையை பிடித்து தள்ளிவிட்டு தான் தோண்டி எடுக்க நினைத்தான். அதற்குள் அந்த குருடன் அவன் கையை கெட்டியாக பிடித்து கொண்டு திருடன் திருடன் என்று கூச்சலிட்டான். அந்த குரலை கேட்ட மற்ற இருவரும் கூச்சலிட ஆரம்பித்தனர். அதற்குள் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வந்து கூடிவிட்டனர். குருடன் கையை தளரவிடவில்லை. அதனால் திருடனால் தப்பிக்க முடியவில்லை. இருந்தாலும் திருடனும் சேர்ந்து திருடன் திருடன் என்று கத்தினான். இப்படி நால்வரும் கத்தவே கூட்டத்தினருக்கு குழப்பமாக இருந்தது. அதனால் நால்வரையும் ஊர்காவலரிடம் ஒப்படைத்து விட்டனர். ஊர்காவலர் அவர்களை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று அரசர் முன் நிறுத்தினார். அரசர் அவர்களின் வழக்கை விசாரித்தார். குருடர் மூவரும், ஐயா, நாங்கள் குருடர்கள் கூட்டாகச் சேர்ந்து பிச்சை எடுத்து வருகிறோம். வருங்காலத்துக்கு உதவும் என்பதால் அன்றாடம் வசூலில் ஒரு பகுதியை சேர்த்து வருகிறோம். இதுவரை 8000 ரூபாய் சேர்த்து ஒரு இடத்தில் புதைத்து வைத்துள்ளோம். யாரோ ஒரு திருடன் இதை தெரிந்து கொண்டு அதை அபகரிக்க முயன்றான். ஆண்டவன் செயலால் அவன் முயற்சி பலிக்கவில்லை. குழி தோண்டி எடுக்கும் முன் அகப்பட்டு கொண்டான் என்றான். அரசர் திருட வந்தவனை விசாரித்தார். அரச பெருமானே, அவர்கள் பொய் கூறுகிறார்கள்.
நானும் அவர்களில் ஒருவன் பிச்சைக்காரன்தான். நாங்கள் 4 பேரும் சேர்ந்துதான் 8000 ரூபாயை சேர்த்தோம். எனக்கு மேலும் அவர்களுடன் கூட்டாக இருக்க விருப்பமில்லை. அதனால் என் பங்கை மட்டும் கொடு என்று கேட்டேன். அதை கொடுக்க விரும்பாத இந்த மூவரும் இப்படிப்பட்ட குற்றத்தை என் மீது சுமத்தி மோசம் செய்ய பார்க்கிறார்கள் என்றான். அரசன், இவர்கள் குருடர்கள், நீ அப்படி இல்லையே என்று கேட்டார். திருடன், அரசே, இது பிழைக்கும் வழிகளில் ஒன்று. இவர்கள் கூட குருடர்கள் போல்தான் நடிக்கிறார்கள். நாங்கள் யாருமே குருடர்கள் இல்லை என்று அப்பட்டமான பொய்யை கூறினான். மன்னருக்கு கோபம் மிகுந்தது. குருடர் போல நடித்து ஊரை ஏமாற்றுகிறார்களே என்று வேதனையடைந்தார். மூவரும், அரசரே, அவன் கூறுவதை நம்பாதீர்கள். அவன் பொய் சொல்லுகிறான். நாங்கள் மூவரும் உண்மையில் குருடர்களே என்றனர். திருடன், அரசே, நான் அடிக்கு பயந்து ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லிவிட்டேன். அவர்களை அடித்தால் கூட உண்மையை சொல்ல மாட்டார்கள், நெஞ்செழுத்தக்காரர்கள் என்றான். அரசன், மூவரிடமும் நீங்கள் 8000 ரூபாய் சேர்த்து வைத்திருப்பது உண்மையா? அது எங்கே இருக்கிறது என்று கேட்டார். உண்மைதான், அது இப்போது மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டுள்ளது என்றனர். அப்படியானால் அவன் கூறுவது எல்லாம் உண்மை என்று கூறிவிட்டு மூவருக்கும் கசையடிகள் கொடுக்குமாறு ஆணையிட்டார். 8000 ரூபாயில் 1/4 பங்கு திருடனுக்கு சேர வேண்டும். அந்த பணம் மண்ணில் தோண்டி எடுக்கப்படுவதால் அது புதையல் பணமாக கருதப்பட்டு மீதமுள்ளவை அரசாங்க கஜானாவில் சேர்க்கப்படும் என்று தீர்ப்பளித்தார். மூவரும் குருடர்கள் போல நடித்து ஊரை ஏமாற்றினார்கள் என்பதற்காக அவர்களுக்கு கசையடி கொடுக்கப்பட்டது. அவர்கள் துடித்தனர். ஆனாலும் தண்டனை நிறைவேற்றப்பட்டது. திருட வந்தவனுக்கு 8000 ரூபாயில் 1/4 பகுதி கொடுக்கப்பட்டது. அவன் கிடைத்தவரை லாபம் என்று நினைத்து மகிழ்ச்சியுடன் சென்றான். திருடன் மக்கள் நடமாட்டமில்லாத இடத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. அதையும் பொருட்படுத்தாமல் அவன் நடந்து கொண்டிருந்தான். அச்சமயத்தில் இடியும் மின்னலும் அந்த இடத்தை அதிர வைத்து கொண்டிருந்தது. ஒரு மின்னல் பளிச்சிட்டது. அது திருடனின் முகத்துக்கு நேராக பாய்ந்தது. அவன் ஐயோ என்று தன் 2 கண்களையும் கைகளால் மூடிக்கொண்டான். பாவம், அவன் கண்கள் குருடாகிவிட்டன. கடவுளே, ஊராரையும் அரசனையும் ஏமாற்றிவிட்டேன். ஆனால் உன்னை ஏமாற்ற முடியாது என்பதை இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் என்று வேதனையுற்று கதறினான். இதுபோல் நாம் செய்யும் தவறுகள் யாருக்கும் தெரியாது என நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடாதீர்கள். சுவாரஸ்யமான கதை மற்றும் தன்னம்பிக்கை வரிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னோடு பயணிக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.